ஆனால் பார்த்தீங்கன்னா வார் 2 உடைய டிக்கெட் புக்கிங்கில் கூலி வந்து லீடிங்கில் இருக்குது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். வார் 2ல எடுத்து பாருங்கள், மும்பையோடைய புக் மை ஷோ போய் எடுத்து பாருங்களேன், பெருசாக ஒன்றுமே புக் ஆகல, எல்லாம் க்ரீனில் காட்டுது. ஆனால் கூலியோட புக்கிங் போய் பாருங்கள், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 75% கிட்ட ரெட்டில் காட்டுது. கபாலியோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டுன்றாங்க நார்த் அமெரிக்காவில் ப்ரீமியர் ஷோ புக்கிங். நான் சொல்கிறது நெல்சன் யாருமே தெரியாது, சொல்ல போனால் நெல்சன்ற ஒரு டேரக்டர் யாருக்குமே தெரியாதுங்க அந்த படம் வரதுக்கு முன்னாடி. நீ அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார். ஒரு கலை நிகழ்ச்சியில் லென்ஸில் எவ்வளோ அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று, ஒரு தனியார் வந்து ஒரு முன்னணி நிறுவனம், அந்த மனுஷன் வர்றதை பார்த்து ஒரு கூட்டு போகிறது கூட ஆளே இல்லாமல் தனி மரமாக நடந்து வந்தார். எடின் கிங்ஸில் யாரோ ஒருத்தர் கூட நடந்து வந்தார். சரி, அவ்வளோ பேசுகிற அந்த அறிவி ஜீலானவனு கேட்குறேன், கூலி ஆடியோ லான்ச் நடந்த எத்தனை பேர் வந்து லோகேஷ் கனகராஜுக்காக ஆடியோ லான்ச் வந்தாங்க நீங்கள் சொல்லுங்கள்? லோகேஷ் கனகராஜ் வந்தாங்களா, தலைவர் ரஜினிகாந்துக்காக வந்தாங்களா? எங்கள் அப்பேற்பட்ட ஸ்டார் அமீர் கானே வந்து புகுந்துட்டு போகிறாருங்க. எங்க ஆனால் இப்போ வந்து கூலி வந்து 14ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. ஆனால் அட்வான்ஸ் புக்கிங்கில் ஒரு பெரிய ரெக்கார்டே பண்ணிகிட்ருக்கு. அட்வான்ஸ் புக்கிங் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அட்வான்ஸ் புக்கிங் வந்து பார்க்கும்போது என்னென்னா, நிறைய பேருக்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50% மேலே இன்னும் டிக்கெட் கிடைக்காம அலுவலப்படுறாங்க. உங்களுக்கு எல்லா தேட்டர் வாசலும் போய் பாருங்கள், தேட்டருக்கு 100 பேர் 200 பேர் டிக்கெட் இல்லாமல் வெளியிலே நின்றுட்டுருக்காங்க. டிக்கெட் கிடைக்குமா முதல் நாள் ஷோ அப்படின்ற மாதிரி வந்து எல்லாருக்குமே வந்து டிக்கெட்டே இன்னும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற ஆடியன்ஸ் 50% மேலே ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க டிக்கெட் கிடைக்காம. இப்போ எனக்கே பல என்கொயரிகள் வந்துருச்சு. ஆனால் எப்படியாச்சும் முதல் நாள் ஈவினிங் ஷோ, நைட் ஷோ, மேட்னி ஷோ, ஏதாச்சும் ஒரு தேட்டரில் ஒரு டிக்கெட் வாங்கி கொடுங்க, 2 டிக்கெட் வாங்கி கொடுங்கட்டு எங்கே போனாலும் எல்லா இடத்துலையும் ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அட்வான்ஸ் புக்கிங்கில் வந்து இது தமிழ்நாட்டில் இந்த நிலமைன்னு பார்த்தா கேரளா, கர்நாடகா, இன்னும் ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஓப்பன் பண்ணாது. இன்றைக்கி நைட்டில் நாளைக்கு ஓப்பன் பண்ணுறான்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாநிலங்களில் ஓப்பன் பண்ணால் இன்னும் அங்கே பெரிய லெவல் இருக்கும். ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவிலலாம் வந்து கூலி வந்து பல மல்டிப்ளெக்ஸ் தேட்டரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா அட்வான்ஸ் புக்கிங்லேயே இது வரைக்கும் பார்த்தா இன்றைக்கி வந்து டிக்கெட் புக்கான கணக்கு வச்சு பார்க்கும்போது 70 கோடி ரூபாய்க்கு மேலே வரைக்கும் கலெக்ட் ஆகிருக்கு படம். அதாவது வந்து அட்வான்ஸ் புக்கிங்கில் மட்டும் கிட்டத்தட்ட 70 கோடிக்கு மேலே உலக அளவில் வந்து கலெக்ட் ஆகிருக்கு. படம் வெளியாகிறதுக்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடியே ஆகியிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து அவ்வளோ பிரம்மாண்டமாக அவ்வளோ சூப்பராக போய்கிட்டு இருக்குது. இன்னும் 2 நாள் இருக்குது. இன்னும் எங்கெங்கெல்லாம் டிக்கெட் கிடைக்கும், எங்கெங்கெல்லாம் தேடி அலைஞ்சி திரிஞ்சு பார்த்தீங்கன்னா மொத்தத்தில் அட்வான்ஸ் புக்கிங்லேயே புதிய ரெக்கார்ட் படைத்த படமாக வந்து இந்த படம் இருக்கும் அப்படின்றது தான் இங்கே எல்லாருடைய கருத்தாக இருக்குது. மும்பையில் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட புக்கிங் பயங்கரமாக இருக்குது. எதனால் நினைக்கிறீங்க? மும்பையில் வந்து என்ன மேட்டர்னா, மும்பையில் வந்து இப்போது பல தமிழ் படங்கள் வந்து ஓடிடியில் 4 வாரம் கொடுக்கும் தமிழ் படங்கள், அதாவது படம் ரிலீஸ் ஆகி 4 வாரங்கள் கழித்து வெளியாகக்கூடிய படங்களை வந்து அங்கே மல்டிப்ளெக்ஸ் ரிலீஸ் பண்ண மாட்டாங்க. ஆனால் இந்த திரைப்படம் வந்து 8 வாரங்கள் கழித்து தான் ஓடிடியில் வெளியாகும் அப்படின்ற மாதிரி செய்தி இருந்தனால இப்போ என்ன பண்ணிட்டாங்க, எல்லா மல்டிப்ளெக்ஸ்லையும் இந்த திரைப்படம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ரஜினிக்கு வந்து ஓவர் கிரேஸ் பாலிவுட்டை பொறுத்து, ஏன்னா அவர் ஆல்ரெடி நிறைய ஹிந்தி படங்கள் நடிச்சிருக்கிறவர், அங்கேயே வந்து ஒரு பெரிய ஸ்டாராக வந்து திகழ்ந்தவர் தான் ரஜினிகாந்த். ஸோ அதனால் வந்து பெரிய லெவலில் வந்து இந்த படம் வந்து பாலிவுட்டில் ரிலீஸ் பண்ணதுனால ஹிந்தி மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து புக்கிங் ஆகிட்டுருக்கு. இன்னும் சொல்லப்போனால் வார் 2க்கு அதிக ஷோக்கள் கொடுத்தா கூட வார் 2 உடைய கூலி படத்தை புக்கிங் நிறைய ஆகிட்டுருக்கு. கணிசமான திரையரங்குகள், அதாவது வந்து வார் 2 உடைய தேட்டரில் ஒரு 30% தான் வந்து கூலி கொடுத்துருப்பாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா வார் 2 உடைய டிக்கெட் புக்கிங்கில் கூலி வந்து லீடிங்கில் இருக்குது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். வார் 2ல எடுத்து பாருங்கள், மும்பையோடைய புக் மை ஷோ போய் எடுத்து பாருங்களேன், பெருசாக ஒன்றுமே புக் ஆகல, எல்லாம் க்ரீனில் காட்டுது. ஆனால் கூலியோட புக்கிங் போய் பாருங்கள், எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 75% கிட்ட ரெட்டில் காட்டுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து கூலியோட புக்கிங் வந்து அங்கேயே வந்து அவ்வளோ வெறித்தனமாக போய்கிட்டு இருக்குது பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ பாலிவுட்லேயே வந்து ஒரு பெரிய லெவல், எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா வார் 2வே எடுத்துகிட்டு கூலியே போடலாமா அப்படின்ற நிலைமைக்கு வந்தாலும் வந்துடுவாங்க நினைக்கிறேன் பாலிவுட்டில். அந்த அளவுக்கு வந்து புக்கிங் வந்து அவ்வளோ சூப்பராக போயிட்டுருக்கு அந்த இடத்துல. ஓவர்சீஸில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவெல்லாம் ஒரு $4 மில்லியன் மேலே வந்து கூலியோட அட்வான்ஸ் புக்கிங் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. வார் 2 கிட்டத்தட்ட வந்து ஒரு $5 லட்சம் தான் இருக்குது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் எப்படி பாருங்கள்? அதாவது என்னென்னா, பாலிவுட்டை பொறுத்த வரைக்கும் வேணால் ரித்திக் ரோஷனோட படத்துக்கு வந்து அதிக ஸ்க்ரீன்ஸ் கிடைக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக நம்ம பார்க்கும்போது என்னன்னா, ரஜினிகாந்த் படங்களுக்கு தான் வந்து பெருசாக முன்னுரிமை கொடுப்பாங்க. எல்லா ஊர்களிலையும் சரி, எல்லா நாடுகள்லையும் சரி, ரஜினிகாந்தை வந்து முன்னிறுத்தி தான் அந்த படங்கள் வந்து அங்கே வந்து வியாபாரமாச்சு. உங்களுக்கு தெரியும், வெளிநாடுகளில் பெரும்பாலும் தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு மூல காரணம் யார், பிள்ளையார் சொல்லி போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் தான். ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் வெளியானதுக்கு பிறகு தான் மற்ற படங்களே வந்து வெளியாச்சு. இன்னும் சொல்லப்போனால் இந்தியன் சினிமாவுக்கு வந்து ஒரு முன்னோடியாக இருந்தவர் தான் ரஜினிகாந்த். இங்கே பல பேருக்கு வந்து விஷயம் தெரியாது. படத்தை வந்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்த்தவர் யாருன்னா முதல்ல ரஜினிகாந்த் அவர்கள் படங்கள் தான். ரஜினிகாந்த் படங்கள் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் மற்ற மாநிலத்தில் நடிகர்கள் படங்களும் சரி, மற்ற நடிகர்களுடைய படங்களும் வந்து அங்கே ரிலீஸ் ஆகிச்சு. அது காரணமே வந்து விதை போட்டவர் ரஜினிகாந்த். அதில் தான் வந்து எப்போவுமே ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்கும் ரஜினிகாந்த் இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் டாப் 10 லிஸ்ட் எடுத்து பாருங்களேன், டாப் 10 ஒரு இந்தியன் மூவிஸோடைய ஓவர்சீஸ் மார்க்கெட் லிஸ்ட் எடுத்து பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஒரு 5 படம் ரஜினி படம் தான் இருக்கும்.
நீங்கள் எடுத்து பாருங்க 5 படம் 6 படம் வந்து டாப் லிஸ்ட் வசூலில் வந்து பார்த்தீங்கன்னா 5 படம் ரஜினி படம் தான் இருக்கும். அடுத்தது தான் வந்து இந்த பாகுபலி கேஜிஎஃப் மாதிரி படங்கள்லேயே இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 படம் வந்து ரஜினி படம் தான் இருக்கும் டாப் 10 லிஸ்ட் எடுத்து போட்டிங்கன்னா. அவ்வளோ அந்த அளவுக்கு வந்து ஆல் டைம் ரெக்கார்டில் வந்து ரஜினிகாந்த் வந்து சாதனை படைத்தவர் வந்து ஓவர்சீஸில். ஸோ அதனால தான் வந்து ஓவர்சீஸ் புக்கிங்கில் பார்த்தீங்கன்னா நார்த் அமெரிக்காவில் மட்டும் கிட்டத்தட்ட இது வரைக்குமே 2 மில்லியன் கிட்ட நெருங்கிட்டு இருக்குன்றாங்க. இப்போ கபாலியோட ரெக்கார்டை பீட் பண்ணிட்டுன்றாங்க நார்த் அமெரிக்காவில். ப்ரீமியர் ஷோ புக்கிங் நான் சொல்கிறது ப்ரீமியர் ஷோக்கே வந்து கபாலி வந்து 2.51 மில்லியன் பண்ணிச்சு. இப்போ இதுவே கிட்டத்தட்ட 2 மில்லியன் கிட்ட நெருங்கிடுச்சு. இன்னும் படலிசாத்துக்கு ஒரு 2 நாள் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆகும்னா கிட்டத்தட்ட இதுவே 3 மில்லியன் கிட்ட பண்ணும் பொழுது. ஸோ ஓவர்சீஸ் பொறுத்த வரைக்குமே மொத்தம் ஒரு 10 மில்லியன் கிட்ட கிராஸ் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மொத்த வெளிநாடுகளையும் சேர்த்து டாலர் கணக்கு பண்ணால் 10 மில்லியன் கிட்ட தாண்டும் அப்படின்றாங்க. 10 மில்லியன் கிட்டத்தட்ட ரேட்டு எடுத்து பாருங்கள். 10 மில்லியன் கிட்ட 100 கோடி ரூபாய் கிட்ட இங்கே வசூலாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது வெளிநாடுகளில் மட்டுமே முதல் நாள் 100 கோடி ரூபாய் மேலே வசூலாகும் அப்படின்ற மாதிரி வந்து செய்திகள் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் முதல் நாள் பார்த்தீங்கன்னா ஒரு 150 ஒரு 200 கோடி ரூபாய் வரை வேர்ல்டு வைடு வசூல் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு தான் வந்து இப்போதைக்கு இருக்கிற பேச்சு. இது இன்னும் கூட மாறலாம். ஏன்னா வந்து இன்னும் 2 நாள் இருக்குது, இன்னும் எவ்வளோ புக்கிங் ஆகும் அப்படின்லாம் தெரியாதுல்ல. ஒரு சீட்டு 2 சீட்டு வச்சுட்டு இருக்கோம். ஒரு சீட்டில் தேட்டரு இல்லை அந்த மாதிரி ஒரு டிக்கெட் இருக்குது, 2 டிக்கெட் இருக்குது தேட்டரெலாம் இருக்கும். அது காலியாக இருக்குது. அந்த ஒரு டிக்கெட் 2 டிக்கெட்டில் புக் பண்ணாங்கன்னா இன்னும் எடுத்து பாருங்க, இன்னும் எங்கேயோ போகும் அதனுடைய வசூல். இன்னும் சொல்ல போனால் நேற்று வந்து வார் 2வோட ஈவெண்ட் வந்து நடந்துச்சு. ஈவெண்ட் முடிச்சுட்டு எல்லாரும் வந்து ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறப்போ கூலியோட போஸ்டர் வச்சு அந்த ட்ரெயின் மெட்ரோ ட்ரெயினில் இருக்கிறப்போ அது ஒரு பயங்கர ரெஸ்பான்ஸு. எந்த ஆடியன்ஸாக இருந்தாலும் ரஜினி படத்துக்குன்னா ஒரு தனி ஒரு ரெஸ்பான்ஸ் வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன தான் கிருத்திக் ரோஷன் ஃபேன்ஸு என்டிஆர் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரஜினி படம் தான் ஒரு ஸ்பெஷல். அது எப்படி பார்க்குறீங்க சார்? எல்லாருமே இங்கே ரஜினி பிடிக்காத ஆட்களே கிடையாது சார். நீங்கள் நீங்கள் ஏன் சார் ரித்திக் ரோஷன் என்டிஆர் பார்க்குறீங்க? நீங்கள் எந்த நடிகர் இருந்தாலும் ரஜினியோட ஃபேனாக தான் இருப்பாங்க. அவங்க யாரும் எடுத்துங்களேன். இப்போ நீங்கள் எடுத்துங்க, உங்கள் அப்பா அம்மா எடுத்துங்க, உங்கள் அண்ணன் தம்பி யாரும் தான் முதல்ல ரஜினி படம். ரஜினிக்கு அடுத்து தான் எல்லா மற்ற நடிகர்களே இங்கே ரஜினியை பிடிச்சவங்க தான். இப்போ நீங்கள் எடுத்து பாருங்களேன், முதல்ல ரஜினிக்கு ஃபேனாக இருப்பாங்க. இந்த டைமில் வரும்போது நான் அஜித், விஜய், சிவகார்த்திகேயன் அவங்களே பிடிக்க ஆரம்பிக்கும். அடுத்த ஜென்ரேஷன் நடிக்கிற ஒருத்தர் பிடிக்கல அந்த மாதிரி தான். ஆனால் எல்லாருக்கும் குரு யார், எல்லாருடைய முன்னோடி யார், எல்லாருக்கும் வாத்தியார் யார்? அவருக்கு ரஜினி தானே. ஸோ ரஜினி எல்லா நடிகர்களுமே பிடிக்கும் சார். யாருமே வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க சார். பார்ட் வருன்றதுக்காக வந்து ரித்திக் ரோஷன் ரஜினி எதிர்க்க போகிறாரா இல்லை ஜூனியர் என்டிஆர் எதிர்க்க போகிறாரா? ஒன்றும் கிடையாது. அவங்களுக்கே வந்து எவ்வளோ படத்தில் ரஜினி ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு? ஜூனியர் என்டிஆரோட படத்தில் எத்தனை படத்தில் அவர் ரஜினி ஸ்டைலில் காமிச்சிருக்காங்க, ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காங்க தெரியுமா உங்களுக்கு யாருக்காச்சும்? ரித்திக் ரோஷன் எத்தனை படங்களில் ரஜினியோட ரெஃபரன்ஸ் வச்சிருக்காரு தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது சார். அவங்களுக்கே தெரியும் சார். சவுத் இந்தியா பொறுத்த வரைக்கும் ரஜினி ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்றது. ஏன் இன்னும் சொல்ல போனால் பாலிவுட்லேயே வந்து ஒரு கொடியை காட்டி போயிட்டார் அவர், கொடியை நாட்டிகிட்டே போயிட்டார் அவர். ஸோ அந்தளவுக்கு ஒரு நடிகர் அவர். அவருக்குலாம் ஒன்றுமே பண்ண முடியாது. இது வந்து ரஜினிக்கே உண்டான பெருமை சார் இது. சார் ஒன்றும் இல்லை சார், உலகத்திலேயே எத்தனையோ நடிகர்கள் இருந்தாலும் ரஜினி காலகட்டத்தில் பிளாக் அண்ட் ஒயிட் காலகட்டத்தில் வந்து எத்தனை நடிகர்கள் இன்றைக்கி உயிரோடு இருக்காங்கன்னு சொல்ல முடியுமா? அவர் காலகட்டத்தில் வந்த நடிகர்கள் எத்தனை பேர் சினிமா துறையில் இருக்காங்க, எத்தனை பேர் வந்து இன்னும் உயிரோடு இருக்காங்க? இப்போ எல்லோரும் காலதாமதமெல்லாம் ஆகிட்டு போயிட்டாங்க. நிறைய பேர் காலாவதியால் ஆகிட்டாங்க பல பேர். ஆனால் ரஜினிகாந்த் பிறகு இன்னமும் கிங் மேக்கராக இருக்குது. இன்னமும் வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஸ்டாராக ரஜினிகாந்த் மட்டும்தான். இது இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, எந்த மொழி லாங்குவேஜில் போய் எல்லா பெரிய ஸ்டாரை கேட்டாலும் கண்ணை மூடிட்டு சொல்லுவாங்க, இந்த ஒன் அண்ட் ஒன்லி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் அப்படின்றது. ஸோ அந்தளவுக்கு பெருமைக்குரிய ஒரு மனிதர் அவர். அவர்கிட்ட போய்ட்டு ரஜினிக்கு என்ன பெருமைன்னு கேட்டால் என்ன நியாயம்? இது ரஜினினாலுமே ஒரு பெருமை தான். இது இவ்வளோ புக்கிங் இருக்குது, இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது, இருந்தாலும் சில பேர் என்ன சொல்கிறாங்க, ஏன்னா லோகேஷ் கனகராஜால தான் இந்த ரெஸ்பான்ஸ், இந்த இதை எப்படி பார்க்குறீங்க? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜெயிலர் படம் ஃப்ளாப் ஆகிட்டு வந்த டேரக்டர் நெல்சன்னு. அப்போ அதுக்கு ஓப்பனிங் இல்லையா? ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி அவர் என்ன படம் எடுத்தார் நெல்சன்? பீஸ்ட்னு மொக்க தோல்வி படத்தை கொடுத்தாரு. தோல்வி படத்தை கொடுத்ததுக்கப்புறம் நெல்சனுக்கு வந்து அந்த படத்தை கொடுத்து மிக பிரமாண்டமான ஹிட் ஆகினார். சரி, லோகேஷ் கனகராஜ் எடுத்துக்கலாம், லியோவுக்கு என்ன இருந்தது? முதல் நாள் ஓப்பனிங் அந்த 2ஆம் நாளில் கவுந்துச்சே படம். 2ஆம் நாளில் ஒன்றுமே இல்லை. அந்த படம் தோல்விட்டு அவரே ஒத்துக்கிட்டாரு. இல்லைங்க, அவரே 2ஆம் பாதி சரியில்லை, நான் பல விமர்சனத்துக்கு உள்ளான்னு சொல்லிட்டு ட்விட்டரை விட்டு ஓடினார். ஏன்னா டார்ச்சர் பண்ணாதீங்கன்னு சொல்லி ட்விட்டரை விட்டு எதுக்கு ஓடினார் அவரே தான் பல இடத்துல பேட்டி கொடுத்தாரு. முதல் பாதி வந்து நல்லா இருந்தது, 2ஆம் பாதி வந்து ரொம்ப விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டேன்னு அவரே தான் பேட்டி கொடுத்தாருங்க. அப்போ அவரே ஒத்துக்கிட்டாரு இல்லைங்க தோல்வியை. தோல்வி கொடுத்த இயக்குனர் தானே. அப்படி பார்த்தோன்னா முந்தைய படம் தோல்வி கொடுத்த இயக்குனர் தானே. அப்படி அது போய் லோகேஷ் கனகராஜ், இப்போ லோகேஷ் கனகராஜ் படம் இல்லை, வேறு எந்த டேரக்டர் போட்டாலும் ரஜினிக்கு உண்டான கிரேஸ் இருந்துட்டு தான் இருக்கும். முதல்ல வந்து ரஜினி படம், அடுத்தது எந்த டேரக்டர், யார் ப்ரொடியூசர், யார் மியூசிக் டேரக்டர்லாம் அடுத்த விஷயம் தான். முதல்ல ரஜினி படம். இந்த விஷயம் வந்து ரஜினிக்கு மட்டும்தான் பொருந்தும், மற்ற எந்த நடிகர்களுக்குமே இது பொருந்தாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அஜித்குமார் அவர்களுக்கு பொருந்தும். ஏன்னா அஜித்குமார் வந்து பெரிய முன்னணி டேரக்டர்லாம் போட்டு படம் பண்ண மாட்டார். அவர் ஏன்னா முழுக்க இங்கே தமிழ் சினிமா உலகத்தை பொறுத்த வரைக்கும் எம்ஜிஆர், சிவாஜி, இந்த லெஜெண்டரி விட்டுருங்க. இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன் ஆக்டர்களில் வெறும் நடிகருக்காக பார்க்குறது 2 பேர் தான். ஒன்று ரஜினிகாந்த், இன்னொன்று அஜித்குமார். இவங்களுக்கு மட்டும்தான் எந்த டேரக்டர், எந்த ப்ரொடியூசர், எந்த மியூசிக் டேரக்டர், ஹீரோயின் யார், காமெடியின் யாரெல்லாம் எதையும் பார்க்க மாட்டாங்க. இவங்க 2 பேரோட தனி முகத்துக்காக மட்டும்தான் இங்கே பார்க்குற ஆடியன்ஸ் அதிகம். அடுத்தது தான் மற்ற எந்த நடிகராக இருந்தாலும், இவர் இந்த டேரக்டரோட சேர்றாரா, அந்த டேரக்டர் சேர்றாரு. ஒன்றும் இல்லை, இப்போ ரஜினிகாந்த் கொடுத்தாரு, வேட்டையின் படம் கொடுத்தாரு, ஜெயிலர் படம் கொடுத்தாரு. ஜெயிலர் படத்துக்கு முன்னாடி அந்த இயக்குனர் படு தோல்வி அடைஞ்ச படம்.
இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுத்துங்க, லியோவே தோல்வி படம் தானே. லியோவே வசூல் ரீதியாக ஒன்றா வெற்றியாக இருக்கலாம், விமர்சன ரீதியாக பெரிய தோல்வி படம் தானே அந்த படம். அது தோல்வி கொடுத்த இயக்குனரோட அடுத்த படம் எடுக்கிறாருல்ல. இப்போ அதையும் அவங்க எப்போ இது பண்ணிட்டாரா அவர்? இப்போ அடுத்து கூட தான் ரஜினிகாந்த் அவர்கள் தெரியுது ஜெயிலர் 2 பண்ணுறாரு. அதுக்கு அப்போ எக்ஸ்பெக்டேஷன் இருக்காது. அப்போ இதை விட அது பெரிய புக்கிங் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்களா? அப்போ லோகேஷ் கனகராஜ் தான் கூலிக்கு புக்கிங் சொல்ல போகிறாங்களா? இப்போ இதை விட பெரிய லெவலில் இருக்கும் ஜெயிலர் 2க்கு, இன்னும் இதை விட பெரிய ஓப்பனிங் கொடுக்க போகிறாங்க. இப்போ அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்களா? அப்போ நெல்சனுக்காக தான் அந்த படத்துக்கு ஹைப் பண்ணுவாங்களாம் உட்காந்துக்கிட்டு. ஜெயிலர் ஓடுனது காரணம் நெல்சனா இல்லை ரஜினிகாந்தா? நீங்கள் சொல்லுங்கள். நெல்சன் யாருமே தெரியாது, சொல்ல போனால் நெல்சன்ற ஒரு டேரக்டர் யாருக்குமே தெரியாதுங்க அந்த படம் வரதுக்கு முன்னாடி. நீங்கள் அந்த படம் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ ஃபேமஸ் ஆனார். ஒரு கலை நிகழ்ச்சியில் லென்ஸில் எவ்வளோ அசிங்கப்படுத்தினா உங்களுக்கு தெரியுமா? ஒரு தனியார் தொலைக்காட்சி ஒன்று, ஒரு தனியார் வந்து ஒரு முன்னணி நிறுவனம், அந்த மனுஷன் வர்றதை பார்த்து ஒரு கூட்டு போகிறது கூட ஆளே இல்லாமல் தனிமரமாக நடந்து வந்தார். எடின் கிங்ஸில் யாரோ ஒருத்தர் கூட நடந்து வந்தார், நன்றியை மறக்கக்கூடாதுன்ட்டு. ஆனால் அந்த லோகேஷ் கனகராஜ் என்ன வரவேற்பு கொடுத்தாங்க அந்த ஃபங்க்ஷனில். விக்ரம்னு ஒரு ஹிட்டு கொடுத்ததுனால உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஆனால் அப்படியே தலைகீழ மாறிச்சு இல்லை. அடுத்தது லோகேஷ் கனகராஜ் கூட இப்போ நெல்சனை எவ்வளோ தூக்கி பிடிச்சாங்க இன்னொரு சேனலில், நீங்கள் பார்த்துருப்பீங்களா? அவ்வளோ அதாவது சிகப்பு கம்பளம் விரித்து வரவேற்றார்கள் அவரை, யார் நெல்சன் அவர்களை. இப்போ இதுன்னா பதில் சொல்லுவாங்களாம்? சார் டேரக்டர்ன்றதோ இல்லை இதுன்றதோ ஒரு முக்கியம் கிடையாது சார். முதல்ல ரஜினி படம் சார், ரஜினி படத்துக்கு அடுத்த சார் ஏன் இப்போ லோகேஷ் கனகராஜ் எடுக்காமல் ஏஆர் முருகேசன் வரவேற்பு கொடுத்துருக்காதா? நான் கேட்குறேன், தர்பாருக்கு ஓப்பனிங் இல்லையா? கபாலி யார் சார் டேரக்டர்? கபாலிக்கு இதோடைய பெரிய ஓப்பனிங் இருந்தது சார். கபாலியில் வரும்போது டிக்கெட் காஸ்ட் என்ன சார்? 100 தான் இருந்துச்சு. அப்போ இவ்வளோ காஸ்ட் கூட கிடையாது. கபாலிக்கு இதோடைய பெரிய லெவலில் போச்சு. டேரக்டர் வெளியே தெரிஞ்சது அந்த படத்தில். அதுதான் சார் நானும் கேட்குறேன். பாரஞ்சித் தான் பெரிய மெகா பிளாக் பஸ்டர் ஹிட்டாக கொடுத்தாரு. சார்பட்டா படம் 10 ஹிட்டு கொடுத்தாரு, உள்ள வந்து எடுத்தார் இல்லையே. ரெண்டுமே சராசரியான படம் தானே கொடுத்தாரு. அட்டக்கட்சியில் ஒரு படம் கொடுத்தாரு, மெட்ராஸ் ஒரு படம் கொடுத்தாரு. ரெண்டும் விமர்சனதே நல்லா வந்துச்சு, அவ்வளோதான். பட் பெரிய வசூல் சாதனை புரிஞ்சு தமிழ் சினிமா புரட்டி போட்ட வசூல் சாதனை படமா கிடையாது, ஒன்றும் கிடையாது. இல்லை அந்த டேரக்டர் வந்தார். கபாலிக்கு ஏன் அவ்வளோ பெரிய ஹைப் வந்துச்சு? கபாலி யாரால் வந்துச்சு? என்ன பாரஞ்சித்தால் வந்துச்சா? நான் கேட்குறேன். ஏன் தர்பாருக்கு அவ்வளோ பெரிய ஓப்பனிங் இருந்தது? என்ன ஏஆர் முருகேசன் வந்துச்சா? ஏஆர் முருகேசன் தோல்வி படம் கொடுத்தவர் அவர், மகா தோல்வி படத்தை கொடுத்ததுன்னா வந்தார் உள்ள தர்பாருக்கு. அப்புறம் எப்படிங்க அந்த படத்தில் ஓப்பனிங் வந்துச்சு? இவனுக்கு பேசி தான் சார் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜில் ஓப்பனிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே முதல்ல இங்கே சார் நான் ஒன்றுன்னு கேட்குறேன், யாராச்சும் இங்கே லோகேஷ் கனகராஜ் டிக்கெட் புக் பண்ணுன்னு சொல்கிறாங்களா? யாராச்சுங்க டிக்கெட் புக் பண்ண எவனாச்சும் அப்பா லோகேஷ் கனகராஜ் அவர்களே அப்போ உங்களை பார்க்க சந்தேகம், உங்களுடைய திரைப்படத்தை காண நாங்கள் ஆர்வலாக இருக்கும், டிக்கெட் புக் பண்ணிட்டு நாங்கள் போட்டுட்ருக்கானுங்க. தலைவா தரிசனம் டிக்கெட் எடுத்துகிட்டு தலைவா உன்னை பார்க்க போகிறதானே போட்டுட்ருக்கணும். போடுறவெல்லாம் யாருங்க? லோகேஷ் கனகராஜுக்காகவும் ஸ்ருதிஹாசனுக்காகவும் யார் பூஜா கிட்டக்காகவும் போட்டுட்ருக்காங்க. யாரும் போடல, எல்லாம் ரஜினி பற்றினே போட்டுட்ருக்காங்க. தலைவா உன்னை பார்க்க போகிறதானே போட்டுட்ருக்கானுங்க. சரி, அவ்வளோ பேசுகிற அந்த அறிவிச்சியில் நான் ஒன்றுன்னு கேட்குறேன், கூலி ஆடியோ லான்ச் நடந்த எத்தனை பேர் வந்து லோகேஷ் கனகராஜுக்காக ஆடியோ லான்ச் வந்தாங்க? நீங்கள் சொல்லுங்கள். லோகேஷ் கனகராஜ் இருந்தாலும் தலைவர் ரஜினிகாந்துக்காக வந்தாங்களா? எங்கள் அப்பேற்பட்ட ஸ்டார் அமீர் கானே வந்து புகுந்துட்டு போகிறாருங்க. எங்கே அமீர் கான் வந்து பேசுகிறாரு, பணமாக இதுவாக அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க, டேட்டை சொல்லுங்கள், நான் வரேன், ரஜினி படங்க நான் வரேங்க, டேட்டை சொல்லுங்கள், நீங்கள் கதையெல்லாம் அப்படி தூக்கி அதெல்லாம் ஓரம் கட்டுங்க, டேட்டை சொல்லுங்கள், நான் வந்து நிற்கிறேன், தலைவருக்காக நான் வரேன்றாரு. எப்பேற்பட்ட ஸ்டார் அவர். இன்றைக்கி பாலிவுட்டில் ஒரு டாப் 3 இருக்கிற ஒரு நடிகர் அவர் அமீர் கான். ஷாருக் கான், சல்மான் கான், அமீர் கான் 3 பேருக்குள்ள தான் போட்டியே. அங்கே 3 பேருக்குள்ள ஒரு போட்டியில் இருக்கிற ஒரு நடிகர் வந்து இங்கே வந்து பேசுகிறாரு. யோசிச்சு பாருங்க நீங்கள். சல்மான் கானே வந்து கூப்பிடாம வந்து 2.0 ஈவெண்ட்டுக்கு வந்திருப்பாரு. அதுதான் சார் சொல்கிறேன், அந்த கூப்பிடலாமே. அதுதான் சார் சொல்கிறேன் சார். அந்த அளவுக்கு வந்து அவங்களாம் வந்து அதாவது மூத்த கலைஞர்களை மதிக்கக்கூடிய நடிகர்கள் சார் அவங்களாம். இங்கே இருக்கிற இந்த தற்கொலைகள் அது தெரியாது சரிங்களா. அவங்களாம் மூத்த கலைஞர். அவங்க எத்தனை பெரிய இட்டு குத்தாலும் ரஜினியோடைய பெரிய மார்க்கெட் வைத்திருந்தா கூட அவங்களாம் வந்து மூத்த கலைஞர்கள் என்ன மரியாதை கொடுக்கணுன்றதை தெரிஞ்சவங்க, மரியாதை தெரிஞ்சவர்கள். அதனால தான் அவங்க அந்த ஸ்தானத்தில் இருக்காங்க. இங்கே இருக்கிற தற்கொலைகள்லாம் தெரியுமா? முதல்ல ஏதாச்சும் ஒரு அறிவு இருக்காதுங்களா? ரஜினிகாந்த் பண்ண படங்கள் என்ன, ரஜினிகாந்த் பண்ண புகழ் என்ன, ரஜினிகாந்த் பண்ண அச்சீவ்மெண்ட் என்ன, ஏதாச்சும் உங்களுக்கு தெரியுமா? எந்த காலத்துலேருந்து இருக்கா சார்? ஒன்று வேணாம் சார், சமீபத்தில் ஒரு தேட்டரில் போட்டிருக்காங்க சார், தூத்துக்குடி பாலகிருஷ்ணா ஒரு தேட்டர் சார். அந்த தேட்டரில் 1975 ஆகஸ்ட் 15 அபூர்வ ராகங்கள் படம் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அதே தேட்டரில் கூலி ரிலீஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 50 ஆண்டு காலமாக அந்த ரஜினி படம் முதல் படத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஓடிட்டு இருக்க ஒரே தேட்டர் தான் இந்தியாவிலே. அது தெரியுமா? எத்தனை தேட்டர் மூடிட்டாங்க தெரியுமா? எத்தனை தேட்டர் மல்டிப்ளெக்ஸ் ஆகுது தெரியுமா? ஆனால் அந்த தேட்டரில் அந்த தேட்டர் உரிமையாளர் பேட்டி கொடுத்துருக்காரு. 1975 நாங்கள் முதல்ல அபூர்வ ராகங்கள் ரஜினிகாந்த் நடித்த முதல் படத்தை நாங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கோம், அந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கூலி ரிலீஸ் பண்ணுறாங்க. 50 ஆண்டு காலமாக ரஜினி எப்படி சினிமா துறை 50 ஆண்டு காலமாக கூலி வச்சுருக்காரு, அந்த தேட்டர் வந்து அந்த 50 ஆண்டு காலமாக அந்த படத்தை ரிலீஸ் பண்ணி இப்போ கூலியில் போய் பெருமை என்று சொல்கிறார் அவர், அந்த ஓனர். எங்கள் இது மாதிரிலாம் ஒரு நடிகரை காட்டுக்கலாம் பார்க்கலாம், எங்கேயாச்சும் ஒரு நடிகரை காட்டுக்கலாம் பார்க்கலாம். எங்கள் ஒரே நடிகர் சும்மா உட்காந்து தத்துக்க உட்காந்து ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாலையும் கில்ஸ்டா இவங்களாம் பெரிய புளித்து நினச்சிட்டு இருக்காங்களா? நான் கேட்குறேன், இவங்கெல்லாம் வந்து பெரிய நடிகராமா? ரஜினிகாந்த் பண்ண கதாபாத்திரம் எவனாச்சும் பண்ணியிருக்காடா? எங்கள் முதல்ல சொல்லுங்கடா. நீங்கள் கமல்ஹாசன் விட்டுருங்க, அவர் வந்து ஒரு லெஜண்ட் கேட்டகரி. யாரா பண்ணியிருக்காங்க? முள்ளு மலர் மாதிரி ஒரு கேரக்டர் யாராவது ஒரு நடிகர் காட்டுடா,
ஒரு 6லேருந்து 20 மாதிரி ஒரு ரஜினிகாந்தை காட்டுங்கடா. ஒரு படிக்காதவன் வர கமர்ஷியல் படங்க, படிக்காதவன் மாதிரி ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் படம் வச்சுக்க ஒரு நடிகர் காட்டுங்கடா. இப்போ உட்காந்துக்கிட்டு என்னவோ பெரிய புளித்திட்டானுங்க விழித்திட்டானுங்கன்றாங்களே, நாங்கள் தான் ரஜினி, நாங்கள் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார், நாங்கள் தான் நைட்டுக்கு சூப்பர் ஸ்டார், காலையில் சூப்பர் ஸ்டார் சொல்லிட்டு இருக்கானுங்களா. இவங்களாம் உடனே கேட்குறேன், ரஜினிகாந்த் பண்ண படங்க மாதிரி ஒரு படம் நடிச்சிருப்பாங்களா இவங்களாம்? நான் கேட்குறேன் இல்லை என்ன தற்கொலைகளுக்கும் தெரியாது, இப்போ இவங்க இருக்கிறவங்களுக்கும் தெரியாதா? ஒன்று புரியலையா இவங்களுக்குலாம்? எதனாச்சும் ஒரு அறிவு இருக்குமா இருக்காதா கொஞ்சமாச்சும் இவங்களுக்குலாம்? இப்போ என்ன ஒருத்தருடைய வளர்ச்சி என்ன, ஒருத்தருடைய எப்படா இவ்வளோ அதிசயமாக நிற்கிறாரு, ஒரு அதிசய பிரிவியாக இருக்காரு இவர், எந்த உலகத்தில் எவனா எந்த மனுஷன் சாதிக்கும் அதை நினச்சி பெருமைப்படுங்கன்னா இவன் காலியாகணும், இவன் ஒழிஞ்சு போகணும், இண்டஸ்ட்ரி விட்டு இது பண்ணணுன்றாங்க. இவங்களாம் வெக்கமான சூடு சொன்னதுமே இருக்காதா இவங்களுக்குலாம்? நான் கேட்குறேன், ஒருத்தர் பெருமையாக பேசுவீங்களா, அதை விட்டுட்டு வந்து தற்கூரி திறமை வந்து விமர்சனம் பண்ணிட்டு இருப்பீங்களா உட்காந்துட்டு? இப்போ இவர் நினச்சிட்டு இருக்க அந்த நடிகர்கள் என்ன புரிஞ்சுட்டாரா? ஒரு அண்ணன் தம்பி சென்டிமெண்ட் படம் வச்சிருக்காரு. முதல்ல நான் கேட்குறேன், தூக்கிட்டு வந்துடாதீங்க. அப்புறம் மானங்கட்டமாக கேள்வி கேட்பேன். இதெல்லாம் ஒரு படம் தூக்கிட்டு வந்துடாதீங்க. ஒரு அண்ணன் தங்கச்சி சென்டிமெண்ட் படம் வச்சிருக்காரா? ஒரு அப்பா அம்மாவுக்கு மரியாதை கொடுக்குற ஒரு படம் வச்சிருக்காரா? நான் கேள்வி கேட்குறேன், சொல்லுங்க பார்க்கலாம். முள்ளும் முள்ள மாதிரி ஒரு கதை வச்சிருக்காரு அவர், தப்பு தளங்கள் மாதிரி ஒரு படம் வச்சிருக்காரு அவர். என்னத்தை படத்தை வச்சு கிழிச்சிருங்க? எல்லாம் பொறுக்கித்தனம் பண்ணுறது, இது பண்ணுறது, விசில் அடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, பொம்பளை பின்னாடி சுற்றுறது, இந்த மாதிரி படங்கள் நடிச்சு ஒரு நடிகர். அதை சொல்கிறேன்ல, இது ரசிக்கிறதுக்கு ஒருத்தர் தற்கொலை கூட்டம் இருக்குது பாருங்க. அதுங்களும் சொல்லணும். ஏன்னா இவங்க அதில் எந்த மாதிரி இதில் இருக்குப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எந்த மாதிரி மைண்ட் செட்டில் இருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இவங்களாம் ரஜினியை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க. ஓகே, ரஜினி அவர்கள் வந்து ஒரு கூலியாக வந்து வாழ்ந்து இப்போ கூலிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தில் வந்து, அதாவது மிகப்பெரிய ஸ்தானத்தில் வந்து இருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க? நான் அது வந்து ஸ்டேஜில் வந்து சொல்கிறாரு, எந்த நடிகருக்கும் இந்த மாதிரி சொல்லவில்லை, நான் கூலியாக தான் வேலை பார்த்து இப்போ வந்து இவ்வளோ பெரிய ஸ்டாராக இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்த ஒரு மனுஷனை இன்னும் வந்து கிரிட்டிசம் பண்ணுறது, இவங்க கம்பேரிசன் பண்ணுறது சார். இவங்களுக்கு வந்து வேறு வேலை கிடையாது சார். இந்த ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார், ஏன் வந்து ஒருத்தர் நேர்மையாக இருந்தாலும் இவங்க நேர்மையாக இருந்தாலே பிடிக்காது இல்லை இவங்களுக்கு தான். நேர்மையாக எப்படி பிடிக்கும் உங்களுக்கு? நேர்மையாக இருக்கிற மனுஷனுக்கு விமர்சனம் பண்ண இவங்களுக்கு எப்படி பிடிக்கும்? உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா ஒரு நேர்மையாக இருக்காருல்ல, திருட்டுத்தனம் பண்ணணும், டேக்ஸ் கட்டக்கூடாது, கவர்மெண்ட்டை ஏமாற்றணும், இந்த மாதிரி ஆட்களை தான் தூக்கி வச்சு கொண்டாடுவானுங்க. நேர்மையாக இருக்க மனுஷன் இவங்க எவனுக்கு பிடிக்கும்? உங்களுக்கு எவனுக்குமே பிடிக்காது. காமராஜரை மதிச்சாங்களா? மதிக்கவே இல்லை. விஜயகாந்தை மதிச்சாங்களா? மதிக்கவே இல்லை. காலி பண்ணி போனதுக்கப்புறம் வந்து ஐயோ அம்மா ஆத்தா ஆத்தான்னு வயிற்றில் வச்சுக்கிறானுங்க. நீங்கள் உட்காந்துக்கிட்டு தலைவா போயிட்டியே, கேப்டன் போயிட்டியே அப்படின்ட்டு. அந்த மாதிரி கதை தான் இவனுக்கு கதை. இவனுக்கு பற்றி தெரியாது அவங்களுக்கு. அந்த மாதிரி கதை தான் இது. இவனுக்கு நேர்மையாக இருக்க மாட்டேங்குது. ஏன்னா யாருக்கு சார் மரியாதை கொடுத்துருக்கானுங்க? அவங்க யாருக்கும் மரியாதை கொடுக்கவே மாட்டாங்க. அந்த மாதிரி கதை தான் இது. எப்படி அவங்க ஒத்துப்பாங்க? இவர் நேர்மையாக இருந்துட்டா, அதாவது என் தலைவன் தப்பு பண்ணுறவங்க நேர்மையாக மனிதனும் போய் குற்றச்சாட்டு பண்ணுங்க. இன்னொரு தப்பு பண்ணுறது போய் குற்றச்சாட்ட முடியாது இல்லை. ஏன்னா அவன் தண்டவாளத்தை இவன் எடுத்து விடுவான், இவன் தண்டவாளத்தை அவன் எடுத்து விடுவான்ல. நேர்மையாக இருக்க மனிதர்கள்லாம் கண்டுக்க மாட்டாங்க. எதுவுமே நீ என்னன்னா விமர்சனம் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அதான் இங்கே விஷயம், வேற ஒரு விஷயமும் கிடையாது. இன்னும் நிறைய பேருக்கு வந்து டிக்கெட் கிடைக்கல. ஃபஸ்ட்டு வந்து அவ்வளோ விற்கிறாங்க, இவ்வளோ விற்கிறாங்க. நிறைய பேர் வர ஒரு கொந்தளிப்பு. சில ஃபேன்ஸு, சில குழந்தைங்க வந்து படம் பார்க்க முடியல. ஸோ இப்போ பார்க்க முடியலன்னு ஏக்கத்தில் இருக்காங்க. ஸோ சார் அது என்ன சார், நேற்று கூட என் பொண்ணு கேட்டுது, அப்போ நீ கூலி போடுறது எனக்கு கூட்டு போக முடியாதுன்னு கேட்குது. நான் என்ன பதில் சொல்ல முடியும்? என் பொண்ணுக்கு 10 வயசு தான் ஆகுது. கேள்வி கேட்குது, என்ன பதில் சொல்ல முடியும்? நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே பண்ண முடியாதமான்ட்டேன் நான். 18 வயசுக்கு ஒன்றும் பண்ண முடியாதமா, ஓடிடி வந்தால் பார்க்கலாமான்ட்டேன் நான். ஒரே வார்த்தை, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. தேட்டருக்கு கூட்டு போக முடியாது. இது மாதிரி என்ன மாதிரி பல குடும்பங்கள் இருக்குல்ல. அந்த மோனிகா பாட்டை பார்க்கணும், சிக்கிடு வைப்பு பாட்டை பார்க்கணுன்றாங்க. என்ன பண்ண முடியும்? ஒன்றுமே பண்ண முடியாது. டிவியில் போட்டால் பார்க்கலாம் அந்த பாட்டை, வேறு ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இன்னும் பல பேருக்கு டிக்கெட் கிடைக்கலன்றாங்க. வருத்தம் தான். எல்லாருக்குமே வந்து இதை வந்து சொல்லுவாங்கள்ல, இருக்கிற 100 பிரியாணி கடையில் 200 பேர் வந்து சாப்பிட்டா எப்படி 100 பேர் பிரியாணி எப்படி 200 பேர் கொடுக்க முடியும்? ஆளுக்கு பாருன்னா இன்ட்ரோல் இருக்கு, நீ பாரு, இன்ட்ரோலுக்கு அப்புறம் அவன் பார்க்க தான் கொடுக்க முடியும். வேறு வழியே கிடையாது. முதல் நாள் வேறு என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லுங்கள். அவ்வளோ டிமாண்ட் இருக்குது. அந்தளவுக்கு வந்து ஸ்க்ரீன் கெப்பாசிட்டி நம்ம தமிழ்நாட்டில் கிடையாது. 5-8 கோடி பேர் இருக்கிற மக்கள் தொகையில் முதல் நாள் தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த தேட்டர் ஃபுல்லானாலே 15 லட்சமோ 16 லட்சமோ முதல் நாள் கலெக்ஷன். இதுவே தேட்டர் ஃபுல்லானாலே, எல்லா தேட்டர் ஃபுல்லானாலே அவ்வளோதான் கெப்பாசிட்டி. நீங்கள் 50 லட்சம் 40 லட்சம்னு போய்ட்டு டிக்கெட் வாங்கினா எங்கே கிடைக்கும்? அவ்வளோ பேர் டிக்கெட் கிடையாது. எங்கே கிடைக்கும்? இப்போ இருக்கிற மொத்த கெப்பாசிட்டியே 15 to 17 லட்சம் தான் இருக்கும். மொத்த தேட்டரோட கெப்பாசிட்டியே எங்கே? 50 லட்சம் 40 லட்சம் போய் முதல் நாளே போய் குவிஞ்சா எங்கே டிக்கெட் கிடைக்கும்? நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த அளவுக்கு வந்து இதுவாக இருக்குது. நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது சார். அதெல்லாம் அது வருத்தப்படுறவங்க வருத்தப்பட்டு தான் இருப்பாங்க. நான் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? பொறுத்து இருந்தால் படம் பார்த்தாங்கண்ணா அவங்க எல்லாருமே. ஓகேண்ணா, நன்றி. அடுத்த பல வீடியோக்களை உங்களை சந்திக்கிறோம். தேங்க்யூ சார்.